இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்க போறோம். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். இந்த வாரத்திலிருந்து இந்த தொடர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த திருவாசகம் பற்றின சிறப்புகள் பற்றி கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால குரு பகவான தியானம் பண்ணிட்டு நம்ம இந்த தொடரை ஆரம்பிக்கலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. திருவாசகம் என்பது தமிழ் ஆன்மீக இலக்கியத்தின் இதய துடிப்பு. அது வெறும் பாடல்களின் தொகுப்பு என்று சொல்வது குறைவு. அது ஒரு மனித ஆன்மா இறைவனை தேடி உருகி உருகி அழும் குரல். அது ஒரு ஞானியின் அனுபவம் மட்டுமல்ல, மற்றொரு சாதாரண மனிதனின் உள்ளத்திலும் மறைந்து கிடக்கும் இறை ஏக்கத்தின் வெளிப்பாடு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற தமிழர் சொன்னது காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா இந்த நூலின் வார்த்தைகள் மட்டும் இல்லை, உயிர் இருக்கிறது, அழுகை இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, சரணாகதி இருக்கிறது, இறைவனோடு ஒன்றாகி போகும் பேரானந்தத்தின் நடுக்கம் இருக்கிறது. இந்த மகத்தான நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பாண்டிய நாட்டில் அமைச்சராக இருந்த இவர் உலக வாழ்க்கையின் மாயையை உணர்ந்து சிவா அனுபவத்தில் கரைந்தார். ஒரு அரச மந்திரி எப்படி இறை அடியாராக உருமாறினார் என்பதே அவருடைய வாழ்க்கை. செல்வம், புகழ், பதவி, அதிகாரம் எல்லாம் இருந்தும் மனம் நிறையவில்லை. ஆனால் ஒரு கணத்தில் சிவ தரிசனம் கிடைத்த போது அவர் வாழ்க்கை முழுவதும் மாற்றமடைந்தது. அந்த மாற்றத்தின் அலைப்பாய்ச்சல் தான் திருவாசகமாக வெளிப்பட்டது. திருவாசகம் என்பது அறிவால் எழுதப்பட்ட நூல் அல்ல, அனுபவத்தால் பொங்கிய நூல். இதில் சில இடங்களில் மாணிக்க வாசகர் குழந்தை போல இறைவனிடம் பேசுகிறார். சில இடங்களில் காதலன் போல் உருகுகிறார். சில இடங்களில் தாயை தேடும் குழந்தை போல அழுகிறார். சில இடங்களில் நான் தகுதியற்றவன், என்னை ஏன் காப்பாற்றினாய் என்று ஆச்சரியப்படுகிறார். அதனால் திருவாசகம் ஒவ்வொரு மனித மனநிலையையும் தொடுகிறது. மனம் உடைந்தவருக்கும் அது ஆறுதல் தருகிறது. பக்தி உள்ளவனுக்கும் இது பரவசம் தரும். ஞானத்தை நாடுபவருக்கும் இது வழிகாட்டும். திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் வெறும் கதையல்ல, அது ஒரு மகத்தான தியானம். ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். சிவபுராணம் தொடங்கி திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அச்சோபத்து, ஆனந்தமாலை வரை ஒவ்வொரு பகுதியும் ஆன்மாவின் வெவ்வேறு நிலைகளை வெளிப்படுத்துகிறது. சில பாடல்களை கேட்டால் கண்களில் கண்ணீர் வரும். சில பாடல்களை கேட்டால் உடம்பே சிலிர்க்கும்.
சில பாடல்களை கேட்டால் மனம் அமைதியாகிவிடும். அதுதான் திருவாசகத்தின் அதிசயம். இந்த நூலின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இது உயர்ந்த தத்துவத்தை மிக எளிய உணர்வுகளால் சொல்கிறது. வேதாந்தத்தின் ஆழமான உண்மைகள் கூட இங்கே அன்பின் மொழியால் வெளிப்படுகின்றன. இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு மாணிக்க வாசகர் தரும் பதில் உன் உருகும் இதயத்திலே என்பதுதான். பக்தி என்பது வெறும் பூஜை அல்ல, உள்ளம் கரைவது. ஞானம் என்பது புத்தக அறிவல்ல, நான் என்ற அகங்காரம் கரைவது. இந்த இரண்டையும் திருவாசகம் மிக அழகாக இணைக்கிறது. தமிழ் மொழியின் இனிமை என்ன என்பதை அறிய விரும்பினால் திருவாசகத்தை படிக்க வேண்டும். பக்தியின் உச்சம் என்ன என்பதை உணர விரும்பினால் திருவாசகத்தை கேட்க வேண்டும். மனிதன் எவ்வளவு தாழ்ந்து அழுதாலும் இறைவன் அவனை தழுவிக்கொள்வான் என்ற நம்பிக்கையை பெற விரும்பினால் திருவாசகத்தில் மூழ்க வேண்டும். இந்த நூல் ஒரு சமய நூல் மட்டுமல்ல, இது மனித உள்ளத்தின் ஆன்மீக வரைபடம். இன்னும் பல கோயில்களில் அதிகாலை நேரத்தில் சிவபுராணம் ஒலிக்கும் பொழுது மனம் தானாக அமைதியாகிறது. ஏனெனில் அந்த வார்த்தைகளில் அனுபவ சக்தி இருக்கிறது. மாணிக்க வாசகர் பாடியவை வெறும் எழுத்துகள் அல்ல, சிவ அனுபவத்தின் அதிர்வுகள். அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் திருவாசகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. திருவாசகத்தை படிப்பது என்பது ஒரு நூலை வாசிப்பது அல்ல, ஒரு ஆன்மாவின் பயணத்தை அனுபவிப்பது. அது அறியாமையிலிருந்து அருளுக்கு செல்லும் பயணம், அகங்காரத்திலிருந்து சரணாகதிக்கு செல்லும் பயணம், வெளி உலகத்தில் இருந்து உள்ளார்ந்த சிவத்தை நோக்கி திருப்பும் பயணம். இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் வாசிப்பவன் மறைந்து விடுகிறான், பாடல்கள் மட்டும் மீதம் இருக்கும். இறுதியில் பாடல்களும் மறைந்து ஒரு அமைதியான இறை உணர்வு மட்டும் நிலைத்து நிற்கும். அதுவே திருவாசகத்தின் மகிமை. திருவாசகம் என்பது வெறும் தனித்தனி பக்தி பாடல்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு ஆத்மாவின் முழு ஆன்மீக பயணத்தை பதிவு செய்துள்ள அற்புதமான ஆன்மீக கட்டமைப்பு. இதில் உள்ள பகுதிகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையையும் ஆன்மீக நிலையையும் வெளிப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் இறைவனை தேடும் ஏக்கம், பின்னர் சரணாகதி, அதன் பின்னர் ஆனந்த அனுபவம், இறுதியில் சிவத்துடன் ஒன்றாகும் பரவச நிலை. இப்படியாக ஒவ்வொரு சாதகரின் உள்ள பயணம் முழுவதும் இதில் அமைந்துள்ளது. மாணிக்க வாசகர் அருளியுள்ள இந்த நூல் பொதுவாக 51 பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியும் தனித்த ஆன்மீக அனுபவம். சில இடங்களில் பக்தி பெருக்கெடுக்கும், சில இடங்களில் ஞானம் பேசும், சில இடங்களில் மனம் அழும், சில இடங்களில் பரமானந்தம் பொங்கும். அதனால் திருவாசகத்தை ஒரே நேரத்தில் பக்தி நூல் என்றும், தத்துவ நூல் என்றும், தியான நூல் என்றும் சொல்லலாம். திருவாசகம் பொதுவாக 51 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பாரம்பரியமாக பாடப்பட்டு வருகிறது. இதில் சில பதிப்புகள், சில மட மரபுகளின்படி சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் பரவலாக அறியப்படும் பகுதிகள் வரிசையாக இவ்வாறு கூறப்படுகிறது. அது என்னன்னா, 1 சிவபுராணம்,
2 கீர்த்தி திரு அகவல், 3 திருவண்ட பகுதி, 4 போற்றி திரு அகவல், 5 திருச்சதகம், 6 நீத்தல் விண்ணப்பம், 7 திருவெம்பாவை, 8 திருப்பள்ளி எழுச்சி, 9 அம்மானை, 10 திருப்பொற்சுன்னம், 11 திருக்கோத்தும்பி, 12 திரு தெல்லேனம், 13 திருச்சாளல், 14 திருப்பூவல்லி, 15 திரு உந்தியார், 16 திருத்தோநோக்கம், 17 திருப்பொன்னூசல், 18 அன்னை 10, 19 குயிர்பத்து, 20 திருத்தசாங்கம், 21 திருப்பள்ளி எழுச்சி, 22 கோயில் மூத்த திருப்பதிகம், 23 கோயில் திருப்பதிகம், 24 செத்திலாப்பத்து, 25 அடைக்கலப்பத்து, 26 ஆசைப்பத்து, 27 அதிசயப்பத்து, 28 புணர்ச்சிப்பத்து, 29 வாளாப்பத்து, 30 அருட்பத்து, 31 திருக்கழுக்குன்ற பதிகம், 32 கண்ணப்பத்து, 33 பிரார்த்தனை பத்து, 34 குலைத்த பத்து, 35 உயிருண்ணி பத்து, 36 அச்சோ பத்து, 37 திருப்பாண்டி பதிகம், 38 பிடித்த பத்து, 39 திரியேச உறவு, 40 திருப்புலம்பல், 41 குலாப்பத்து, 42 அற்புதப்பத்து, 43 சென்னிப்பத்து, 44 திருவார்த்தை, 45 எண்ணப்பதிகம், 46 யாத்திரை பத்து, 47 திருப்படை எழுச்சி, 48 ஆனந்த மாலை, 49 அச்சப்பத்து, 50 திருப்படையாச்சி, 51 சிவானந்த மாலை. இந்த 51 பகுதிகள் சேர்ந்ததுதான் திருவாசகம். இந்த பகுதிகளின் பெயர்களையே கவனித்தால் மாணிக்க வாசகரின் ஆன்மீக அனுபவ நிலைகள் தெளிவாக தெரியும். விண்ணப்பம் இறைவனிடம் ஏக்கம், அடைக்கலப்பத்து சரணாகதி, ஆசைப்பத்து இறை ஏக்கம், அதிசயப்பத்து அருள் கண்டு வியப்பு, அச்சோ பத்து பரவச ஆச்சரியம், ஆனந்த மாலை பேரின்ப நிலை, திருப்புலம்பல் இறைவன் பிரிவால் துயரம், புணர்ச்சி பத்து இறைவனோடு ஒன்றாகும் அனுபவம். இது வெறும் இலக்கிய அமைப்பு அல்ல, இது ஒரு சாதகனின் மனப்பயணம். அறியாமை தேடலாகிறது, தேடல் அழுகையாகிறது, அழுகை சரணாகதியாகிறது, சரணாகதி அருளாகிறது, அருள் ஆனந்தமாகிறது, ஆனந்தம் சிவம் ஒன்றிணைகிறது என ஆன்மீக முன்னேற்றம் இதில் மறைந்து கிடக்கிறது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை ஒரு நூலாக மட்டும் எழுதவில்லை, ஒரு ஆன்மாவின் முழு இறை அனுபவத்தை பாடல்களாக வெளிப்படுத்தியுள்ளார். அதனால் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தனி உலகம் போல உணரப்படுகிறது. எனவே அடுத்து வரும் வாரங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக ஆழ்ந்து விசாரம் செய்து மாணிக்கவாசகர் உணர்த்த விரும்புவதை ஆழ்ந்து உணர்ந்து அந்த இறையை அனுபவிக்கலாம். ஓம் சிவாய நம.